Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்றதுக்கு நான் லைனிங்ல வந்து நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச் வச்சிருக்கேன். மெயின் பீஸ்ல ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் பீஸை விட மெயின் பீஸோட ஸ்லீவ் வந்து ஒரு 1/2 இன்ச் எல்லா சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மெயின் பீஸ்ல தான் நம்ம அந்த டிசைன் வந்து சென்டர்ல ஜாயின் பண்ண போறோம். சென்டரில் டிசைன் வைக்கிறதுக்காக நான் கேன்வாஷ் பேப்பர் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சென்டரில் வந்து 3 இன்ச்சுக்கு டிசைன் வைக்க போகிறேன். ஸோ கேன்வாஷ் பேப்பரோட வித்து வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 4 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். நான் நம்ம சைடில் ஜாயின் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு ஆஃப் இன்ச்சு 1 இன்ச்சு போயிடும். ஸோ 4 இன்ச்சு வித்துக்கு கேன்வாஷ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச்சு வச்சுருந்தோம். ஸோ நான் கேன்வாஷ் பேப்பரோட லென்த் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 10 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 2 இன்ச்சு சென்டரில் லைன் போட்டுக்கிட்டேன். 3 இன்ச்சில் வைக்க போகிறோம் இல்லையா, ஸோ சென்டர்கிட்ட இருந்து இந்த சைடு 1.5 இன்ச்சு, இன்னொரு சைடு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல லைன் போட்டுக்கிட்டேன். சைடில் லைன் போட்டுருக்கிறது வந்து நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போ ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாத்தோட வித்து வந்து 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 5 இன்ச்சு லென்த் இருக்க கிளாத்தாக எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு 20 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே அளவுக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி அந்த ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கேன்வாஷ் பேப்பரில் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஸ்டார்டிங்கில் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ளீட்ஸ் வந்து கிராஸில் வைப்போம். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக கிளாத்தை வந்து வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த 3 இன்ச்சு வித்தும் 5 இன்ச்சு லென்த்தாக எடுத்திருந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கிராஸாக மேலேருந்து இந்த சைடு கிராஸாக வச்சு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் கீழே விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு நான் ஃபஸ்ட்டு கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு அதே மாதிரி அந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கிராஸாக வச்சு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு கிளாத் எடுத்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேலே வச்சுருப்போம் இல்லையா, அது அந்த கிளாத்துக்கு ஒரு 1 இன்ச்சு கீழே நான் வந்து 3/4 இன்ச்சு கீழே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவு டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு இதே மாதிரி மேலே வச்சுருக்க கிளாத்துக்கு ஒரு 3/4 இன்ச்சு கீழே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எந்த டிஸ்டன்ஸ் விடுறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஜாயின் பண்ணுற எல்லா கிளாத்துக்கும் விடணும். இதே மாதிரி நம்ம க்ராஸாக எல்லா கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து உங்கள் ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நான் கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ மேலேருந்து நான் லென்த்து பார்க்குறேன். ஸோ நான் 9 இன்ச்சு வரைக்கும் இங்கே வருது. ஸோ இதுக்கப்புறம் நான் கிளாத் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இந்த பீஸை வந்து நம்ம சைட்லலாம் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு திருப்பி இப்போ நம்ம வந்து சைடில் வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது கீழே அந்த கிளாத் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் இந்த லைனுக்கு மேலேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு கேன்வாஷ் பேப்பருக்கு வெளியில் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இந்த சென்டரில் வைக்க போகிற டிசைன் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லீவ் கூட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவோட மெயின் பீஸ் எடுத்துக்கிறேன். மெயின் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து போட்டுட்டு கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டர்கிட்ட கட் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இப்போ ஸ்லீவோட சென்டரில் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த டிசைன் வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பீஸோட இந்த டிசைன் பீஸை வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பீஸை வந்து ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் பீஸை இந்த சைடு ஸ்லீவ் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு மேலேயே நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன். ஸ்லீவோட மெயின் பீஸோட இந்த டிசைன் பீஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் பீஸை வந்து இந்த மாதிரி அந்த டிசைன் பீஸ்க்கு மேலே போட்டு ஆல்ரெடி நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பீஸை திருப்பிக்கிறேன். நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து சென்டரில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸோட ஜாயின் பண்ணணும். இப்போ சென்டரில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, டிசைன் ஜாயின் பண்ண கிளாத்தை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லைனிங் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம்.
ஸ்லீவ் மெயின் பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் போட்டுக்கிறேன். லைனிங்கில் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நான் சென்டர் கட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கட்டும் இந்த மெயின் பீஸில் இப்போ அந்த டிசைன் கிட்ட கட் கொடுத்துருந்தேன் அந்த கட்டும் ஒன்றா அந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கணும். அந்த சென்டர் வந்து மாறக்கூடாது. இப்போ மாறாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். நான் சென்டர் மாறிச்சுன்னா நம்மளுக்கு டிசைன் வந்து சைடில் அந்த மாதிரி போயிடும். ஸோ அந்த சென்டர் வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1 இன்ச்சு பிசுறு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருந்தேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மெயின் பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸ் இருக்குது. இப்போ லைனிங் பீஸை பேக் சைடு திருப்பணும். லைனிங் பீஸ் இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனிங் பீஸை இப்போ ஃபுல்லாக பேக் சைடு திருப்பிக்கணும். இப்போ பேக் சைடு திருப்பினதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த ஓரத்தில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சென்டர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த லைனிங் பீஸ்க்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ மெயின் பீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சு கட் பண்ணியிருந்தேன். லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் பீஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக சூப்பராக இந்த டிசைனர் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிசைனர் ஸ்லீவ் வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.